வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பழையடியும் பார்க்கறதுக்கு வந்துட்டோம். இன்னும் நம்ம எதுவுமே சால்வ் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16/3/2026ங்க. சரிங்களா? இன்றைக்குள்ள இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? தினமலர் குறுக்கெழுத்து போட்டியை வாங்க. ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம். ஊசல் என்பது பேச்சு வழக்கில் பண்டைய கடிகாரங்களில் கீழ்ப்புறம் இங்கும் அங்குமாக அசைந்து கொண்டிருக்கும். சரி, இதுக்கு ஏதாவது ஹிண்ட் வருதான்னு பார்க்கலாமா? 1 மேலே வந்து கீழுக்கு. சீனத்து டேஷ் ஒரு உலக அதிசயம். சீனாவில் என்ன உலக அதிசயம் அப்படின்னா சீனத்து அப்படின்னு போட்டாங்க. சீனத்து பெருஞ்சுவர். என்னது? பெருஞ்சுவர். பி ட்ரூ இன் சுவர். சீனாவில் உள்ள பெருஞ்சுவருங்க. இதை நம்ம சேட்டலைட்லேருந்து பார்த்தா ஒரு கோடு மாதிரி தெரியும். இதனோட தூரம் வந்து 6400 கிலோமீட்டர், 6400 கிலோமீட்டர்ஸ். சீனாவை காக்கிறதுக்கு அதன் மாதிரி கட்டியிருக்காங்க. கிமு 220 இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிமுவில் சீனாவுக்கு கட்டின வால் மாதிரி இருக்கும், சைனா வால். சரிங்க, இப்போ நம்ம 1 இடமிருந்து வலம் பார்ப்போம். ஊசல் என்பது பேச்சு வழக்கில் கடிகாரத்தில் கீழோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்? பெண்டுலம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? பெண்டுலம். பெண்டுலம்னா அங்கேயும் இங்கேயும் ஆடக்கூடியது. இந்த கடிகாரத்தில் டிங் டாங்னு ஆடும் தெரியுமா? அந்த மாதிரி உள்ளது. இங்கே லேல முடிஞ்சிருக்குங்க. 2 மேலேருந்து கீழே. எஸ்எஸ் ராஜேந்திரன் டேஷ் நடிகர் என்று குறிப்பிடப்பட்டார். எஸ்எஸ் ராஜேந்திரன்னா யாருன்னா செடப்பட்டி சூரியநாராயண ராஜேந்திரன். அதுதான் ஷார்ட் ஃபார்மாக எஸ்எஸ்ஆர். லட்சிய நடிகர்னு சொன்னாங்க. அவர் நம்ம என்னன்னு சொன்னாங்க? லட்சிய நடிகர். பதில் என்னங்க? லட்சிய நடிகர். சரிங்க, அப்போ 6 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாம். சமீபத்தில் தான் வண்ணம் டேஷ் போல் பளிச்சென்று காட்சி எடுத்தது அந்த கட்டடம். சமீபத்தில் தான் அந்த வண்ணம் வந்து பூசினதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பூசியதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரிங்க, இப்போ 5 மேலே இருந்து கீழே என்ன? டேஷ் நின்றாய் காளி நீ எங்கும் எங்கும் நீ நிறைந்தாய் என்றார் பாரதியார். இதுக்கு பதில் என்னன்னா யாதுமாகி நின்றாய் காளி, யாதுமாய் நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தீதும் நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ. இதான் இதனுடைய கண்டினியூஷன். நம்மளுக்கு தேவை யாதுமாகி தான். நம்ம அந்த பாட்டை ஃபுல்லாக படிக்கண்டா. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். சரிங்க, 5 இடமிருந்து வலம் பாருங்க. யாழ 5க்கு. இதுவும் போனானூரில் வரக்கூடியது. கணியன் பூங்குன்றன லைன். யாதுமாகி ஊரே டேஷ் கேளு. யாரு? போனானூரில் கவியன் பூங்குன்றனில் உள்ளது எழுதுனது. யாதும் ஊரே யாவதும் கேளு. சரிங்க, 3 மேலேருந்து கீழே. கிறிஸ்தவ மதத்தில் டேஷ் மன்னிப்பு என்பது உண்டு. கிறிஸ்தவ மதத்தில் சர்ச்சில் என்ன கேட்பாங்க? பாவ மன்னிப்பு. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குது, பாவ மன்னிப்பு. சரி, 4 மேலேருந்து கீழே என்னங்க? மறுமை எதிர் சொல். மறுமை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிறப்புக்கு இப்பிறப்புக்கு இம்மைன்னு சொல்லலாம். இம்மைனா இப்பிறவி, மறுமைனா மறுபிறவி. சரிங்களா? 4 இடமிருந்து வலம் என்ன? இனிப்பு என்பதற்குள் வருங்காலம் தொடர்பான சொல். இனிப்பு என்பதற்குள் வருங்காலம்
இனி நடக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு இனி. ஸோ பதில் என்ன? இனி. 7 இடமிருந்து வலம் என்ன? உச்சரிப்பில் தேசிய பறவை நினைப்படுத்தும் தொலைவுக்கான அளவை. தேசிய பறவை என்னது? மயில். தேசிய பறவை மயில். தொலைவுக்கான அளவை வந்து கிலோமீட்டர் சொல்லலாம், இல்லைன்னா மைல்ஸ். மைல் அப்படின்னா மயிலை ஞாபகப்படுத்துறது. பேச்சு வழக்கில் மைல் அப்படின்னு சொன்னால் மயில உள்ளக்கூடிய மயில். ஓகே. சரி, 8 இடமிருந்து வலம் என்ன? மாலை ஹிண்ட் வந்துக்கு. இந்த இருக்குது. லட்சியத்தை அடைவதில் அவர் அனைவருக்கும் ஒரு முன் டேஷாக திகழ்ந்தார். லட்சியத்தை அடைவதற்கு அவர் வந்து ஒரு முன்மாதிரியாக, ஒரு எக்ஸாம்பிளாக இவர் மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்கு திகழ்ந்தார். மாதிரி அப்படின்னா எக்ஸாம்பிள். சரிங்க. 9 மேலேருந்து கீழே. கை கடிகாரத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? கை கடிகாரம். கடிகாரம் எதில் கட்டுவீங்கன்னா மணிக்கட்டில் கட்டுவோம். ரிஸ்ட் வாட்ச். ரிஸ்ட் வாட்ச்னா மணிக்கட்டில் வாட்சை கட்டுறதுனால ரிஸ்ட் வாட்ச். 14 இடமிருந்து வலம் என்ன? இது தினமலரில் அடிக்கடிக்கு இந்த கொஸ்டினை பார்க்கலாங்க. சதுரத்துக்கு பக்கங்கள் உண்டு, இதுக்கு பக்கமே கிடையாதான். வட்டத்துக்கு எங்கெங்க பக்கம் இருக்குது? காரணமே கிடையாது. இது தினமலரில் அடிக்கடி இந்த கொஸ்டினை பார்க்கலாங்க. வட்டம். சரி, அப்போ 13 மேலேருந்து கீழே என்ன? கமலஹாசன் இயக்கத்தில் ஒரு வெளியான ஒரு படம். ஹே அப்படின்னு போட்டாச்சு. ஹே ட்ராம். சரி, 15 மேலேருந்து கீழே. பிரிட்டிஷ் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட கார் விபத்தில் இறந்த இளவரசி. 97 தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் 97 யார் இருந்தான்னா 3வது சார்லஸுடைய ஒய்ஃப் டயானா, வில்லியம்ஸ் இளவரசோட அம்மா. ஓகே. 18 இடமிருந்து வலம். ஒரு காலத்தில் ஊழலுக்கு எதிராக போராடிய ஒரு காலத்தில் ஊழலுக்கு எதிராக போராடிய டேஷ் ஹசராவின் வலது காலமாக திகழ்ந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். கிசான் பாபுராவ் அண்ணா ஹசாரை. இவர் நம்ம அண்ணா ஹசாரைன்னு தான் சொல்லுவோம். அவரோட ஃபுல் நேம் கிசான் பாபுராவ் அண்ணா ஹசாரை. ஸோ பதில் என்ன? அண்ணா ஹசாரை. சரிங்க. 18 மேலேருந்து கீழே. பயப்படு. இதுக்கு இன்னும் ஹிண்ட் இருக்குதா? 22 இடமிருந்து வலம். இங்கேயே கொஸ்டின் இருக்குது. நம்பிக்கை, குறிப்பாக முதலாளியிடம் தொழிலாளி கொள்ளும் நல்ல எண்ணம். அஜித் நடித்த படம் கூட சொல்லலாங்க. விசுவாசம். விசுவாசமாக நல்ல நம்பிக்கையாக நல்ல வேலைக்காரனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு விசுவாசம்னு சொல்லலாம். இப்போ 18 மேலேருந்து கீழே பார்த்தோம். பயப்படுக்கு 5னா நம்பர் சொல்லலை, 5னா பயப்படு. அச்சம், 5. சரிங்க. 20 மேலேருந்து கீழே என்ன? பாய் சேர்ந்தால் மகாராஷ்டிராவின் முந்தைய பெயர். மகாராஷ்டிரா தலைநகரின் முந்தைய பெயர். மகாராஷ்டிரா தலைநகர் என்னது? இப்போ மும்பை, அப்போது பம்பாய். சரிங்க. அடுத்த கொஸ்டின் எங்கேருந்து ஆரம்பிச்சுக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒன் சைடாக சால்வ் பண்ணி வந்துட்டோம். 10 இடமிருந்து வலம் எங்க? இந்த இது கேள்வி. நாம் போட்டு வைக்கும் டெபாசிட்டுக்கு வங்கி இதை அளிக்குமா? நாம் வாங்கும் கடனுக்கு வங்கி இதை வசூலிக்கும். என்னது? வட்டி. நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு வச்சா நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். நம்ம லோன் வாங்கினா நம்ம வட்டி கட்டணும். சரி. 11 மேலேருந்து கீழே டீல ஆரம்பிச்சு. பட்டம் ஆங்கிலத்தில் டிகிரி. இடமிருந்து வலம் என்ன?
இரக்கம், இதுக்கு வேறு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 12 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பெண்களுக்கு ஏற்படக்கூடியது டேஷ் புற்றுநோய். மார்பக புற்றுநோய்னாங்கிறத அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ மார்பக இப்பு லாஸ்ட் வந்து அகெயின் அடுத்த வேர்டு வந்துடுச்சுங்கனால புற்றுநோய்ங்கிறதுக்கு இப்பு தான் போடுவோம். மார்பக புற்றுநோய். ஓகேங்க, இது கரெக்டாக அப்படின்னா இங்கே 12 ஒன்று வந்துக்குது. மாகி அப்படின்னு ஒன்று வந்துக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மார்கெட் என்பதன் சுருக்கம் பிரபல நூடுல்ஸ் பெயரும் ஞாபகப்படுத்தும். மா வந்தாச்சு, மாகி. சரிங்களா? சரி, 16 இடமிருந்து வளம் என்ன? 16 இடமிருந்து வளம் இரக்கம். அடுத்தவங்கள பார்த்து இரக்கத்துக்கு ட்ரீ வந்துருக்கு, ப வந்துருக்கு. அடுத்தவங்கள பார்த்து பரிதாபப்படுறது, பரிதாபம். நான் ஆக்சுவலாக ஆன்சர் எதுவுமே எழுதி சால்வ் பண்ணலைங்க, இப்போ தான் சால்வ் பண்ணுறேன். அதனால் சின்ன சின்ன அடித்தல் இருக்குது, அதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பரிதாபம்னா இரக்கம், அடுத்தவங்கள பார்த்து பரிதாபப்படுத்துறது. சரி, 17 இடமிருந்து வளம். இதுவும் எழுத்தும் கண்ணென தகும் என்றார் திருவள்ளுவர். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார். எண்ணும் எழுத்தும் அறிவு கண்ணு சொன்னது தான் திருவள்ளுவர். ஸோ எண், பதில் வந்து எண். சரிங்க, 16 மேலேருந்து கீழே பார்ப்போம். பழமையான அப்படிங்கிறதுக்கு பண்டைய, பழமையான காலத்தில்ங்கிறதுக்கு பண்டைய சொல்லலாம். ஸோ 21 இடமிருந்து வளம் என்ன? அந்த முரணிடம் கொஞ்சம் டேஷாக நடந்து கொண்டால் தான் காரியம் நடக்கும். இதுக்கு இன்னும் ஹிண்ட்டை நம்ம தேடணுங்க. 19 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். மாறாப்பு என்ற சொல்லுக்குள் இசை வடிவம். ட்ராப் அப்படின்னா இங்கே வந்து என்னென்னா ட்ராப் மியூசிக், ஆர்ஏபி, ட்ராப் மியூசிக். ஓகேங்க, 19 மேலேருந்து கீழே. இளையராஜாவை டேஷ் தேவன் என குறிப்பிடுகின்றனர். இது அடிக்கடி நம்ம தினமலரில் அந்த கேள்வியை பார்க்கலாங்க. இளையராஜா வந்து இவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. இவங்களோட பேப்பரில் தான் இந்த மாதிரி அடிக்கடி ஹிண்ட் கிடைக்கும். ராகதேவன் அப்படிங்கிறது இளையராஜாக்குள்ளே சொல்லக்கூடிய நேம்ஸ். ஸோ 21 கடைசி கேள்விங்க. நம்ம அப்போல தான் பார்த்தோம், அதுக்கு ஹிண்ட்டு காண்டி. அந்த மேனிடம்னா ஸ்ட்ராங்காக உள்ளவன்கிட்ட கொஞ்சம் டேஷாக நடந்து கொண்டால் தான் காரியம் நடக்கும். வந்துக்கு வந்துக்கு நயமாக, நல்ல விதமாக நடந்தால் தான் காரியம் நடக்கும். நயமாக. ஸோ இன்றைக்குள்ள எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணியாச்சுங்க. சரிங்களா? இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.